வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஜெனர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வழக்கமாக வந்துட்டு ஒரு அனிமேஷன் படத்தையோ இல்லை ஒரு லைவ் ஆக்ஷன் படத்தையோ வந்து பார்த்துருப்போம். இது ரெண்டும் சேர்ந்துருக்க மாதிரி லைவ் ஆக்ஷன் அனிமேஷன் படங்களை வந்துட்டு நம்ம பார்த்துருந்தாலும் இப்படி ஒரு ஜெனரை வந்துட்டு நம்ம தனியாக பிரித்து பார்க்க மாட்டோம். காரணம் என்னென்னா வந்துட்டு இது தினசரி வாழ்க்கையோட அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா சிஜி அனிமேஷன் பண்ணியிருக்க காரணத்தினால அது ரொம்ப லைவாகவும் ரியாலிட்டியாகவும் ஃபீல் ஆகிறதுனால நம்மளுக்கும் படம் பார்க்கும்போது ஒரு அசௌகரியமாக ஃபீல் ஆகாது. அப்புறம் வந்துட்டு அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டராக வந்துட்டு எப்பயுமே வடிவமைச்சிருப்பாங்க. இனிமேல் இந்த ஜெனர் உங்களுக்கு என்னென்னு புரியலைன்னா, ஒரு படத்தில் ஏதாவது ஒரு சில கேரக்டரை மட்டும் வந்துட்டு 2D அனிமேட்டடாவோ இல்லை 3D அனிமேட்டடாவோ பண்ணியிருப்பாங்க. படத்தில் மற்றதெல்லாம் வந்துட்டு மனுஷங்க வந்து தினசரி வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஒரு ரியாலிட்டி வேர்ல்டில் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஜெனரில் மனசை கவர்ற மாதிரி எக்கச்சக்க படங்கள் இருந்திருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஒரு 5 படத்தை வந்துட்டு இதில் வருஷப்படி அடுக்கி வச்சு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி இந்த லிஸ்ட்டில் மனசை கவர்ற மாதிரி என்ன தாண்டா இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தயங்க வேணாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது த ஸ்மர்ஃப்ஸ். 2011 வந்த இந்த படத்தை ஒரு அட்வென்ச்சர் அனிமேஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மர்ஃப் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு வித்தியாசமான இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு நீல கலரில் லில்லிபுட் மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் ஜாலியாக வந்துட்டு குட்டியாக ஒரு கிராமம் மாதிரி அமைச்சிக்கிட்டு அங்கே நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு கொடூரமான எண்ணம் கொண்ட ஒரு விசார்ட் வந்துட்டு என்ன பண்ணுறான், இவங்க எல்லாரையும் வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்காக வரான். உயிருக்கு பயந்து இவங்க எல்லாரும் வந்துட்டு ஊரை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறவங்க தப்பிச்சு நியூயார்க் சிட்டிக்கு வந்துடுறாங்க. நியூயார்க் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சிட்டி வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆக முடியாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்புறம் மேற்கொண்டு வந்துட்டு இந்த மனுஷங்க வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு தொல்லை கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. இந்த விசார்ட் கையில் கடைசியில் அவங்க மாட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் வந்துட்டு படத்தோட மிச்ச கதை. இந்த படம் வந்துட்டு சின்ன வயசில் எல்லாருடைய ஃபேவரட்டாக இருந்திருக்கும். அந்த ஸ்மர்ஃப்ஸ் மட்டும்தான் இந்த படத்தில் வந்துட்டு சிஜி அனிமேட்டட், பாக்கி எல்லாமே வந்துட்டு லைவ் வேர்ல்டு தான். ஸோ கண்டிப்பாக அந்த 90s கிட்டோ இல்லை ஏர்லி 2K கிட்டோ மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. மேபி உங்களுக்கு லேட் 2K கிட்ஸ் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.1. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 4வது பிடிச்சிருக்குது சோனிக் த ஹெட்ஜாக். 2020 வந்த இந்த படத்தை ஒரு அனிமல் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. சோனிக் அப்படின்னு ஒரு ஹெட்ஜாக் இருக்குது, அதாவது முள்ளமன்றி. இந்த முள்ளமன்றி வந்துட்டு உங்களுக்கு வேற்று கிரகத்திலேருந்து இங்கே வந்துருக்குது. இதுக்கிட்ட வந்துட்டு எக்ஸசிவான ஸ்பீடும் பவரும் இருக்க காரணத்தினால இது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு பவர் சோர்ஸ் வந்து மோதிரும். இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு டாக்டர் வந்துட்டு யார் இந்த கிரியேச்சர், இது என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹெட்ஜாக் வந்துட்டு நம்ம சொந்தம் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அதை பிடிக்கிறதுக்கு அலைவார். ஸோ இந்த சோனிக்கு வந்துட்டு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட மாட்டுதா, அப்புறம் வந்துட்டு அந்த சயின்டிஸ்டுடைய தீய எண்ணங்கள் வந்துட்டு நிறைவேறுதா அப்படிங்கிறத வந்துட்டு படத்தோட மிச்ச கதை. இந்த படம் வந்துட்டு சின்ன வயசில் எல்லாருக்குமே சைல்டுஹுட் ஃபேவரட்டாக இருந்திருக்கும். கேம் விளையாண்டுருப்பீங்க. பட் சோனிக்குடைய ஆக்சுவல் லைஃப் என்ன அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு அதை இதில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.6. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்குது என்சாண்டட். 2007 வந்த இந்த படத்தை ஒரு ஃபேரி டெய்ல் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் யங் ஏஜில் இருக்க நம்ம ஹீரோயின் அண்டலிஷியா அப்படின்ற ஒரு இடத்த சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு கொஞ்ச நாளில் வந்து கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்க வேண்டிய சமயத்தில் ஒரு கொடூரமான ராணி வந்துட்டு இவளை வந்துட்டு வெளியூருக்கு அனுப்பிடுறா. இவளை அனுப்பப்பட்ட இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி. இதனால் வரைக்கும் மந்திர மாயஜாலங்கள் நிறைஞ்ச இவளுடைய ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இவளுக்கு திடீர்னு வந்துட்டு நியூயார்க் சிட்டிக்குள்ளே வந்தோடனே வந்து ஒன்றுமே புரியாது. ஸோ இந்த சாதாரண மக்களோட இவளால் அனுசரித்து வாழ முடியாது, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவா. இந்த சமயத்தில் இவ வந்துட்டு ஒரு லாயரை காதலிப்பா. ஸோ இவங்க 2 பேர் காதல் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இவ ஏற்கனவே வந்துட்டு ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருப்பா. ஸோ அந்த பையன் வந்துட்டு இவளை தேடி வரானா அப்படிங்கிறதையும் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஹோல்சமான படம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2. அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது கிறிஸ்டோபர் ராபின். 2018 வந்த இந்த படத்தை ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராபின்றவர் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஃபேமிலி மேனாக தினசரியாக வந்துட்டு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னடா வாழ்க்கை இப்படியே விரக்தியாக போகுது, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு அமைதியே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது எதிர்பாராத விதமாக வந்துட்டு இவருடைய சின்ன வயசு நண்பனான வின்னி த பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரடி பொம்மையை வந்துட்டு திரும்ப சந்திக்கிறாரு. இந்த கரடி பொம்மை இவருடைய பாஸ்ட் மெமரிஸ்லேருந்து வந்திருக்கு. இந்த கரடி பொம்மை வந்துட்டு உயிரோடு இவர்கிட்ட பேசும். ஸோ இது வந்துட்டு இவருடைய லைஃப்பில் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இவருடைய சந்தோஷங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ஆரம்பிக்கும். மேற்கொண்டு அந்த கரடி பொம்மை வந்துட்டு தன்னுடைய சின்ன வயசு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக இவர் வாழ்ந்த இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு போயிட்டு இவருடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்துட்டு திரும்ப சந்திக்க வைக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இவருடைய வாழ்க்கையுடைய அந்த சின்ன சின்ன தருணங்கள் வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தரமான ஹோல்சம் படங்க. இந்த படத்தில் இவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு சிஜி அனிமேட்டட் தான். நம்ம ஹீரோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு படத்துடைய செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ஒரே ஒரு லைவ் கேரக்டராக இருப்பார். ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5. அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்குது பேடிங்டன். 2014 வந்த இந்த படத்தை ஒரு அனிமல் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்காவில் பெருவியா அப்படின்ற இடத்த சேர்ந்த ஒரு கரடிக்குட்டி வந்துட்டு லண்டனுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வரும்.
வந்த இடத்துல தனக்குன்னு ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்கிக்கலாம், புதுசாக வந்துட்டு ஒரு வீட்டை தேடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும். ஆனால் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இந்த மனுஷங்களும் சரி, இந்த உலகமும் சரி, நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு எளிதானது கிடையாது. இங்கே எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமானது, யாருக்குமே வந்துட்டு பரந்த மனசெல்லாம் கிடையாது அப்படின்றத உணருது. இந்த சமயத்தில் பேடிங்டன் ஸ்டேஷனில் வந்துட்டு இது தனிமையில் நிற்கிறத பார்த்துட்டு ப்ரௌன் ஃபேமிலி அப்படின்றவங்க வந்து இந்த கரடி குட்டிக்கு வந்து என்னம்மா ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி நீ வந்துட்டு எங்கள் கூட தங்கிக்க அப்படின்னு அது வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்க. ஸோ கடவுளாக பார்த்து கொடுத்த அந்த வாழ்க்கையை வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபேமிலி கூட இருக்கும்போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த கரடியை வச்சு மெயின்டைன் பண்ணுறப்போ பல பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த கரடிக்கும் அவங்களுக்கும் ஏற்படுற அந்த கருத்து வேறுபாடுனால இந்த கரடியுடைய வாழ்க்கை வந்துட்டு கடைசியில் எங்கே போகுது அப்படிங்கிறத வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தில் மனசை டச் பண்ணுற மாதிரி சென்டிமெண்ட் சீன் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் கண் கலங்கி உட்காந்தவங்க பல பேருங்க. என்ன கிளைமேக்ஸுங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.7. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.